அனைவருக்கும் வணக்கம். நாம பார்க்க போற தலைப்பு நுகர்வோர் பாதுகாப்பு. இந்த வாரம் டெஸ்ட்டுக்குரிய சிலபஸ்ல நுகர்வோர் பாதுகாப்பு இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கலாம். இது ஸ்கூல் புக்கு, அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லா பகுதியிலிருந்து நம்ம எடுத்துருக்கோம். இந்த வாரம் டெஸ்ட் கொஸ்டின்ல கண்டிப்பா நம்ம நுகர்வோர் பாதுகாப்புல இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் எடுத்துருப்போம். நல்லா ஒரு வாட்டி வீடியோ முழுசா பாருங்க. யார் நுகர்வோர்? ஸோ ஹூ இஸ் கன்சியூமர்? நுகர்வுன்றவங்க முதல் யார் நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள், ஒரு பொருளை அல்லது ஒரு சேவையை விலை கொடுத்து வாங்குபவர் நுகர்வோர் ஆவார். நீங்க ஒரு சட்டையை வாங்குறீங்க, இல்ல ஒரு புக்கு வாங்குறீங்க, இல்ல ஒரு உணவு பொருள் வாங்குறீங்க. ஸோ நீங்க தான் அது நுகர்வோர். அந்த பொருளை வாங்கி மறு விற்பனை செய்பவர் நுகர்வோர் கிடையாது, அது இடைத்தரகராயிருவாங்க. ஸோ கன்சியூமர் யாரு? ஹூ இஸ் கன்சியூமர் யாரு? ஒரு பொருளை வாங்குறவங்க தான் நுகர்வோர். சரி, இந்த நுகர்வோர் பாதுகாப்பு எதற்காக அந்த நுகர்வோர் பாதுகாப்பு கொடுக்கிறோம்? சந்தையில் நடக்கும் சுரண்டல்கள், கலப்படம் மற்றும் ஏமாற்று வேலையில் இருந்து நுகர்வோரை பாதுகாப்பு தான் இதோட நோக்கமா வச்சிருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா, பப்பாளி விதையையும் மிளகையும் கலப்படம் பண்ணி ஒரு ஸ்டேஜில் வித்தாங்க. நிறைய நியூஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த நிறைய பொருளை கலப்படம் பண்ணி விற்கிறாங்க. அந்த கலப்படத்தை தடுப்பதற்காகவும் விலையை அதிகமா வைக்கிறாங்க, அதை பாதுகாப்பு அதை கண்காணிக்கிறதுக்காகவும் சில ஒரு பொருளே இருக்காது, வேற பொருளை கொடுத்து இதே அந்த பொருள் விற்கிறது, ஏமாற்று விலையிலிருந்து பாதுகாப்புக்கு தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு கொண்டு வராங்க. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு முக்கிய தினங்கள் கடைபிடிக்கிறாங்க. உலக லெவல்ல ஒரு தினமும், தேசிய அதாவது இந்திய லெவல்ல ஒரு தினமும் கடைபிடிக்கிறோம். உலக லெவல் எப்ப கண்டுபிடிக்கிறோம்? உலக நுகர்வோர் உரிமை தினம், வேர்ல்ட் கன்சியூமர் ரைட்ஸ் டே. எப்ப? மார்ச் 15. ஏன் இந்த மார்ச் 15 நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய அதிபர் ஜான் கென்னடி அமெரிக்க நாடாளுமன்றத்துல நுகர்வோர் சம்பந்தமா மிகப்பெரிய ஒரு உரையாற்றிப்பார். அதை நினைவுபடுத்தும் விதமாக தான் மார்ச் 15 நுகர்வோர் உலக நுகர்வோர் உரிமை தினமா கடைபிடிக்கிறோம். தேசிய நுகர்வோர் தினம் இந்தியாவில் எப்ப கடைபிடிக்கிறோம்? டிசம்பர் 24. ஏன் இந்த தினத்தை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்தியாவில் 1986 டிசம்பர் 24 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டிருப்பாங்க. அந்த சட்டம் இயற்றியது தினம் தான் அந்த டிசம்பர் 24. அதை நினைவு கூறும் விதமாக தான் தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24 கடைபிடிக்கிறாங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து சட்டம். சட்டங்கள் பரிணாம வளர்ச்சி. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு 2 சட்டங்கள் இருக்கு. ஒண்ணு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நம்ம பார்த்தோம் இல்லையா, டிசம்பர் 24. அது. ரெண்டாவது நுகர்வோர் பாதுகாப்பு, புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019. இது ஒரு சட்டம். ஸோ ரெண்டுமே நுகர்வோர் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டதான். இந்த சட்டத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பரிணாம வளர்ச்சி தான் 2019. இதை பார்ப்போம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. இத கோப்ரான்னு சொல்லுவாங்க, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். நுகர்வோர்களின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நுகர்வோர்களின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேரு? நுகர்வோரின் மகாசாசனம், நுகர்வோரின் மேக்னா கார்ட்டா என அழைக்கப்படுகிறதுனா 1986 சட்டம் தான். அடுத்து அதோடைய பரிணாமம் தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019. 2019 கொண்டு வந்தாலும் நடைமுறை எப்ப படுத்துறாங்கன்னா, ஜூலை 20, 2020 நடைமுறை கொண்டு வராங்க. இந்த 2 சட்டத்துக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம். முதல் சட்டத்தை மனப்பாடம் பண்ணீங்க. முதல் சட்டம் 1986, இரண்டாவது சட்டம் 2019. இந்த ரெண்டுக்கு என்ன சார் டிஃபரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பாருங்க அழகா கொடுத்துருக்கோம். ஸோ மின் வணிகம் சார்ந்து, இ காமர்ஸ் சார்ந்து என்ன கொஞ்சம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த பழைய சட்டத்துல எந்த ஒரு ரூல்ஸ் கிடையாது. இந்த அமேசான், பிளிப்கார்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் எந்த ஒரு அதுல வாங்கின பொருளை ஏமாத்துனாங்கன்னா அதுல எந்த ஒரு விதிமுறையும் கொடுக்கல. ஆனா 2019 சட்டத்தை என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்றதுக்கு அமேசான், பிளிப்கார்ட்ல வாங்கின பொருளுக்கும் சில சட்டங்கள் கொண்டு வந்துடும். அதுல ஏமாற்றுகள் நடந்தாலுமே நுகர்வோர் பாதுகாப்பிற்காக என்ன பல தண்டனையை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வழக்கு தொடரும் இடம் எங்க? முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா
விற்பனையாளர் எங்க இருக்காரோ அந்த கோர்ட்லயோ அந்த இடத்துல நம்ம வழக்கு தொடர முடியும். விற்பனையாளர் இருக்கும் இடத்தில் தான் வழக்கு தொடர முடியும். ஆனா இப்ப 2019 சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நுகர்வோர் வசிக்கும் இடத்திலேயே என்ன பண்ணலாம், வழக்கு தொடரலாம். இப்ப சென்னையில இருந்து என்ன பண்ற ஒரு பொருள் நம்ம வாங்குறோம். முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க, சென்னை அவர் எங்க விற்பனையாளர் அங்கேயே போய் என்ன பண்ண வழக்கு தொடரணும். ஆனா இப்ப மதுரையில இருந்து என்ன பண்ற, சென்னையில ஒரு பொருளை வாங்கிருக்கீங்க அப்படின்னா மதுரையில இருந்து என்ன பண்ணலாம், அந்த வழக்கை நீங்க தொடரலாம்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு முன்னாடி ஒரு ஆணை இருக்கா அப்படின்னா, முன்னாடி பழைய சட்டத்துல இப்படி ஒரு அமைப்பு எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப நுகர்வோர் உரிமைக்கான விசாரிக்க சிசிபிஏ அப்படின்ற ஒரு ஆணை இருக்கு. அதாவது சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் அப்படின்ற ஒரு அமைப்பு என்ன பண்றாங்க, புதிய சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. பழைய சட்டத்தில் நோ செப்பரேட் ரெகுலேட்டர் எதுவுமே அமைப்பு எதுவுமே கிடையாது. தவறான விளம்பரங்கள் ஒரு நடிகர் மூலியமாவோ இல்ல பிரபலங்கள் மூலியமோ தவறான விளம்பரங்கள் இருந்தா அப்படின்னா முன்னாடி என்ன இருக்கு, அந்த ஒரு அபராதமே கிடையாது. உற்பத்தியாளருக்கு பெரிய அபராதம் இல்லை. ஆனா பொய் விளம்பரம் பண்ணியோ பிரபலங்கள் உற்பத்தியாளர்கள் சிறையும் அபராதம் என்ன பண்றாங்க, புதிய சட்டத்துல கொண்டு வராங்க. இப்போ ஒரு நடிகர் மூலியமாக ஒரு பொருளை விற்கிறாங்க அப்படின்னா அந்த பொருள் வந்து ஒரு தரம் இல்லாம இருந்தா அப்படின்னா நடிகர்களுக்கும் உற்பத்தியாளருக்கு என்ன பண்றாங்க, அபராதமோ சிறை என்ன பண்றாங்க கொடுக்கறாங்க புதிய சட்டத்துல சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அந்த ரெண்டுமே 1986 சட்டத்துக்கும் 2010 சட்டத்துக்கும் நல்லா ரிவிஷன் பண்ணி பண்ணுங்க. திரும்ப திரும்ப அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து 3 அடுக்கு குறை தீர்ப்பு மன்றங்கள். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பணம் இருந்தா என்ன பண்ண, இந்த ஆணையத்தை பண்ணாங்க நீங்க நாடுங்க, இங்க போய் என்ன பண்ணுங்க, உங்களுடைய உதவியை தேடுங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு மாவட்ட நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம், மாநில நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம், தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் சொல்றாங்க. நீங்க 50 லட்சம் வரைக்கும் நீங்க உங்களுடைய பணம் நீங்க ஏமாந்துறீங்க, அந்த வாங்கின பொருளோ இல்ல அதாவது ஒரு தரம் இல்லாம இருக்கு அப்படின்னா மாவட்ட அளவில் என்ன பண்ணலாம், நீங்க உங்களுடைய குறைதீர்ப்பு ஆணையம் நாடலாம். 50 லட்சத்திலிருந்து 2 கோடி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா மாநில அளவு நுகர்வு என்ன பண்ணலாம், நீங்க நாடலாம். 2 கோடிக்கு மேல உங்களுடைய நுகர்வு பொருள் இருந்து தரம் இல்லாம இருந்து அப்படின்னா தேசிய அளவில் என்ன பண்ணலாம், நீங்க அங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க புகார் கொடுக்கலாம் சொல்றாங்க. ஸோ 3 பிரிவா இருக்கு, மாவட்ட பிரிவு, மாநில பிரிவு, தேசிய பிரிவு, 3 பிரிவா இருக்கு. சரிங்களா, அதோட நல்லா பாத்துங்க. அடுத்து நுகர்வோரின் அடிப்படை உரிமைகள் மொத்தம் ஒரு 6 உரிமைகள் கொடுத்திருக்காங்க நுகர்வோருக்கு. முதல் உரிமை பாதுகாப்பு உரிமை, உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்தான பொருட்களுக்கு எதிரான பாதுகாப்பு. ஐஎஸ்ஐ முத்திரை சம்பந்தம் என்ன பண்றாங்க, பாதுகாப்பு உரிமை மூலியமா டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. அடுத்து தகவல் அறிவு உரிமை, பொருளுடைய தரம் எப்படி இருக்கு, பொருளுடைய அளவு எப்படி இருக்கு, அது விலை எப்படி இருக்கு, தயாரிப்பு தேதி எம்ஆர்பி கரெக்டா இருக்கா, அது சம்பந்தப்பட்ட தகவல் என்ன பண்ணலாம் அறிஞ்சுக்கலாம். நுகர்வோருக்கு அடிப்படை உரிமை 2வது உரிமையாக இது இருக்கு. 3வது தேர்ந்தெடுக்கும் உரிமை, போட்டி விலையில் பலதரப்பட்ட பொருட்கள் இருந்து தனக்கு தேவையான தேர்ந்தெடுக்கும் உரிமை. எனக்கு என்ன தேவைன்ற பொருளை என்ன பண்ண நானே தேர்ந்தெடுக்கின்ற உரிமை நுகர்வோருக்கு இருக்கு. இதை வாங்குங்க அதை வாங்குன்னு கம்பல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. 4வது முக்கியமானது கருத்து கேட்கும் உரிமை, நுகர்வோர் நலம் சார்ந்த அமைப்புகளில் தங்களின் கருத்துக்களுக்கு முன்னுரிமை பெறும் உரிமை. எனக்கு கருத்து நுகர்வோர் பொருட்கள் சம்பந்தப்பட்ட கருத்தை கேட்கும் உரிமை எனக்கு இருக்குன்னு சொல்றாங்க. 5வது குறை தீர்க்கும் உரிமை, ஏமாற்றப்பட்டால் நஷ்டஈடு அல்லது மாற்று பொருள் பெறும் உரிமையினருக்கு கண்டிப்பாக நுகர்வோருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. 6வது உரிமை நுகர்வோர் கல்வி உரிமை, நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் உரிமைகளை பற்றிய அறிவை பெறும். இந்த ஆணையங்கள்லாம் இருக்கு பாத்தியா, அது சம்பந்தப்பட்ட என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கல்வி கொடுக்கலாம். அந்த கல்வி மீன்ஸ் என்னது, அந்த பொருட்கள் சம்பந்தப்பட்ட தகவல் பெறுவதற்கு கல்வி பெறுவதற்கு உரிமைகளுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மொத்தம் 6 உரிமைகள் இருக்கு. என்னென்ன உரிமை இருக்கு, பாதுகாப்பு உரிமை, தகவல் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, கருத்து கேட்கும் உரிமை, குறை தீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி உரிமை. அடுத்து தர கட்டுப்பாட்டு முத்திரைகள். ஸோ இந்த நுகர்வோர் வாங்கும் பொருட்களுக்கு ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, ஒரு முத்திரை கொடுத்துருப்பாங்க, ஒரு ஏதாவது அந்த சம்பந்தப்பட்ட ஏதாவது தகவல் இருக்கும். அப்ப என்னென்ன பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு ஏதாவது உணவு சம்பந்த பொருட்கள் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா அக்மார் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர், அக்மார் என்ன மீனிங், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அக்மார் சிம்பிள் இருக்கும். இப்போ நீங்க எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு உணவு ஒரு ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்த பொருள் வாங்குறீங்க, ஒரு மசாலா வாங்குறீங்க இல்லை ஏதாவது ஒரு எண்ணெய் வாங்குறீங்க அப்படின்னா அங்கே அக்மார் சிம்பிள் இருக்கும். சரிங்களா, அடுத்து தொழில்துறை தயாரிப்புகள், இப்போ ஹெல்மெட்டோ சுவிட்சோ சேரோ ஏதாவது ஒரு டேபிளோ அப்படின்னா ஐஎஸ்ஐ ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்றத ஐஎஸ்ஐ சிம்பிள் கொடுக்குறாங்க. ஐஎஸ்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. சரியா, அதாவது ஐஎஸ்ஐ என்ன சொல்லுவாங்க,
இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் அதோடைய விரிவாக்கம். அடுத்து ஐஎஸ்ஓ சான்றிதழ். ஐஎஸ்ஓ அப்படின்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வதேச தர சான்றிதழ். ஐஎஸ்ஓ சிம்பிள் இருக்காப்பா அந்த பொருள்ல ஐஎஸ்ஓ இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹால்மார்க். ஹால்மார்க்ன்றது முழுக்க தங்கம் வெள்ளி மட்டும் தரமான தங்கமா, பிஐஎஸ் தங்கமா, 916 தங்கமா அப்படின்ற செக் பண்றதுக்கு ஹால்மார்க். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு தரம், இந்தந்த பொருளுக்கு இந்தந்த முத்திரைகள் கொடுக்குன்னு சொல்றாங்க. கடைசியா உணவு பதவ தர கட்டுப்பாடு. ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறோமோ இல்லை ஏதாவது உணவு சம்பந்தப்பட்ட ஆரம்பிக்க போறோம்னா FSSAI அப்படின்ற ஒரு முத்திரை இருக்கா, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி இந்தியா அப்படின்ற முத்திரை கொடுத்துருக்காங்களா, அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த FSSAI அப்படின்றது. சரியா? ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு வந்து இந்த கண்டென்ட் போதுமானதுதான். இந்த வரக்கூடிய வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்ல கண்டிப்பா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த வீடியோ நல்லா ஒரு வாட்டி முழுவதும் பாருங்க, திரும்ப 2 வாட்டி பாருங்க, நோட்ஸ் எடுத்து வச்சு என்ன பண்ணுங்க, படிங்க. சரியா? மீன் அடுத்த நம்ம சிலபஸ்ல அடுத்த டாபிக் என்ன பண்ணலாம், நம்ம சந்திக்கலாம். ஸோ டெஸ்ட் வந்து முழு குறைஞ்சபட்சமாக நீங்க படிச்சு டெஸ்ட் எழுதுங்க. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் கொஸ்டின் கொடுக்குறோம். இந்த சிலபஸ் தான் நம்ம கொஸ்டின் கொடுக்குறோம். சரிங்களா? நல்லா படிங்க, மார்க் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா?